ரஜினி ரசிகராக வெளிப்படுத்திய விஜய் மகன் சஞ்சய். நடிகரும் முதல்வரும் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் சிக்மா திரைப்படம் தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடித்துள்ள இந்த படம் ஜூலை 31ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் முதல் பாடலான சிக்மா ஸ்டைல் தற்பொழுது இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த பாடலை பற்றி பேசப்படுவது இசை அல்லது நடனம் மட்டுமல்ல, பாடலிடம் பெற்ற சில வரிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. இவரின் நடனத்தை பார்த்த ரசிகர்கள் சஞ்சய் அடுத்ததாக ஹீரோவாக நடிக்கவும் கெரியர் எங்கோ போய்விடும் என தெரிவித்துள்ளனர். சிக்மா ஸ்டைல் பாடல் நல்லா இருக்கிறது, தமன் இசை கேட்சியாக உள்ளது, ஆனால் ரொம்ப வேகமாக ஓடுது பாடு. என்ன பாடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது. மேலும் ஆங்கிலம் அதிகமாகவும் தமிழ் குறைவாகவும் உள்ளது. அதனால் அடுத்த பாட்டில் தமிழ் அதிகமாக வைக்கவும் ஜேசன் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் தகுதி தரம் பார்த்து பேசுறது இல்ல, மாரல், பதவி மேல் ஆசை இல்லை, பொருள் 10 விரல் என்கிற வரிகள் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறது. பாட்டிலேயே பஞ்ச் வைத்திருக்கிறார் என்றால் படத்தில் என்னவெல்லாம் வரப்போகுது என்று தெரியவில்லை. இதற்காகவே சிக்மா படம் பார்க்கிறோம் ஜேசன் என மக்கள் கூறுகிறார்கள். வழி தனி வழி, அந்த ஆண்டவன் என் பக்கம் என்கிற வரியை பார்த்தால் ஜேசன் தம்பி தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர் போன்று விளையாட்டா கூட விட்டு போகாத ஜனம் சுத்தி இருக்குதுன்னு எதை குறிப்பிடுகிறார் ஜேசன் என்று ரசிகர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விஜயும் சினிமாவிற்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் தான் ரஜினி ரசிகர் என்றும் ரஜினியை பார்த்துதான் நடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்ததாகவும் சொல்லி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிக்மா ஸ்டைல் பாடலை பார்த்து சாமின்னு ஸ்டோரி போட்டிருக்கிறார் இயக்குனர் சங்கரின் மகன் அர்ஜி. மேலும் இது வெறும் ஆரம்பம் தான் ஜேசன் என இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு வாழ்த்தியிருக்கிறார் சியான் விக்ரமின் மகன் துருவ். இளம் வாரிசுகளின் ஆதரவு ஜேசனுக்கு கிடைத்திருக்கிறது. சாதாரணமாக ஒரு படத்தின் முதல் பாடல் வெளியானால் இசை நடனம் பற்றிதான் பேசுவார்கள். ஆனால் சிக்மா ஸ்டைல் பாடலில் வந்த சில வரிகள், ஜேசனின் திரை தோற்றம், அவரது நடன அசைவுகள், அரசியல் குறியீடு தேடும் ரசிகர்கள் என பல காரணங்களால் இந்த பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது.